ஜீவா உன்னை நல்லா ஏமாத்துறாரு. நீயும் நல்ல மொக்கை ஆகுற. என்னடி சொல்ற? இந்த நேரத்துல அந்த பார்ட் டைம் வேலைக்காரிங்க உங்க வீட்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாளுங்க. ஜீவா இப்ப அங்க போய் பூங்குடிய பாக்குறதுக்காக நீ வீட்ல இருக்கியா இல்ல வெளியில இருக்கியான்னு செக் பண்றாரு. இப்ப நீ வெளியில தான் இருக்கன்னு கிளியர் ஆயிடுச்சு. நீ வேணா இப்போ உங்க வீட்டுக்கு போய் பாரு, அங்க ஜீவா இருப்பாரு. ஏய் மச்சான் சூப்பர்ரா. தீபிகா வீட்ல இல்ல. செம்ம ஐடியா. அப்ப நான் கிளம்பட்டுமா? ஓகே பாய். டேய் மச்சான் இருடா. நானும் வரேன். பம்கின் மாதிரியும் அங்கதானே இருக்கா? இவன் வேற. ஆமா நீ எதுக்கு? ஹே டூட், ஏள் மாதிரி அங்கதானடா இருக்கா? அப்ப நான் வந்து தானே ஆகணும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இது எங்க ஃபேமிலி. நீ எல்லாம் எதுக்கு மச்சான்? ஃபேமிலி. உங்கள மாதிரியே பார்க்கணும்னா நீ தனியா பிளான் பண்ணி பாரு. எல்லாத்துலயும் லக்கேஜ் இருக்க கூடாது. பாய். இவன் மட்டும் போறான். ஒவ்வொரு வாட்டியும் என்ன கைட்டு விடுறது இவனுக்கு வேலையா போச்சு. எனக்கு என் மாதிரியை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? இந்த உலகத்துல அழகா படுத்தது தப்புதான். டேய் போடா போ. நான் வயிறறிஞ்சு சொல்றேன். நீ போற காரியம் விலகவே விலகாதடா. இவனுக்கெல்லாம் சாப்பிட்டு விட்டாதான் சரியா வரும். எறா மண்ண. ஜீவா வேண்டாம். 1000 தான் இருந்தாலும் ஃப்ரெண்டா போயிட்டான். மாரி ஐ லவ் யூ டா. என்ன மாதிரி? கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. பைப் உடைஞ்சிருச்சு. வந்து கொஞ்சம் முடிப்புல. நான் வரேன். ஏன் மாறி? எதுக்கு புள்ள பைப்பை உடைச்ச? என்ன மாட்டி விடுறதுக்கு நீ ஒருத்தியே போதும் புள்ள. நான் எங்க உடைச்சேன்? அதுவே உடைஞ்சிருச்சு. சரி வா வா தள்ளு. இந்த பக்கம் வா. ஏன் மாறி? யாரையாவது போய் கூட்டு வா புள்ள. இந்த நேரத்துல யாருமே இல்ல. நான் எங்க போய் யாரை கூட்டிட்டு வருவேன்? ஓ செத்த நேரம் அப்படியே அமுக்கி பிடிப்புல. ஜீவா சார் வராரு, நான் அவரை கூப்பிடுறேன். ஜீவா சார் செத்த எங்க சீக்கிரம் வாங்கல. வாங்க. ஏ மாரி என்ன ரெண்டு பேரும் பைப்பு தண்ணியில விளையாடுறீங்க? சார் சும்மா இருங்க சார். எங்க ரெண்டு பேரையும் பார்த்தா பைப்பு தண்ணியில விளையாடுற மாதிரியா தெரியுது? அப்புறம் தண்ணியில விளையாடுற வயசா சார் எங்களுது. செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தேன், குழாய் உடைஞ்சிருச்சு. அதை நிறுத்த முடியல சார். சரி அந்த பைப்பை எங்கிட்ட கொடுங்க. ரெண்டு பேரும் இப்படி தள்ளி வாங்க. வாங்க. சாரி சார், எங்களால நீங்களும் நனைய வேண்டியதா போச்சு. பரவாயில்ல போங்கடி. அதனால என்ன? அது சரி சார். நீங்க எங்க? சும்மா ஒரு வேலையை அந்த பக்கம் வந்தேன். உங்க மேலெல்லாம் ஈரமாயிடுச்சு சார். நான் போய் துண்டு எடுத்துட்டு வரேன். சரி. பாத்தியா தீபி? நான் சொல்லும் போது நம்பலல. இப்ப நேர்லயே பாரு. என்ன மாதிரியான ரொமான்டிக்கான போஸ் பாத்தியா? ஜீவா, ஏய் கொழுப்படுத்த கழுத, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க?
இப்படி குளிச்சு கூத்தடிக்க எங்க வீடு தான் கிடைச்சதா? தீபிகா பூங்குடி பத்தி தப்பா பேசாத. பைப் உடஞ்சிருச்சு, நான் தான் அதை சரி பண்ணி கொடுத்தேன். ஏய் பூங்கொடி, பெரிய ஆள் தாண்டி நீ. ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு என்ன வேலை பண்ணிருக்க? வீட்ல யாருமே இல்லாத நேரமா பார்த்து ஜீவாவை வர வச்சு பைப்ப உடைக்கிற மாதிரி உடைச்சு தண்ணில வழுக்கி கீழே விழுகிற மாதிரி விழுந்து ஜீவாவை பிடிக்க வச்சு என்ன ஒரு பிளானிங்! இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? பேசி கரெக்ட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட இப்படி ஏதாவது செஞ்சு மயக்கலான்னு தானே இந்த விளையாட்ட ஆரம்பிச்ச. அம்மா மாரியம்மா, இதுக்கெல்லாம் நீதான் காவலா? ஊர்ல இப்படி எத்தனை முறை இவ வலிக்கு விழுந்திருப்பா? அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன். யார பார்த்து என்ன பேசுற நீ? இந்த மாதிரி 5க்கும் 10க்கும் ஜாடரா போடுறவன் நினைச்சியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் முன்னாடி இவ்வளவு அசிங்கமா பேசுவேன்? பணக்காரியோட கைத்தடியா இருக்கும், என்ன பேசினாலும் யாரும் கேட்க மாட்டாங்கிற திமிரு. முதல்ல எப்படி அடுத்தவங்ககிட்ட மரியாதையா பேசணுங்கிறத கத்துக்கோ. இன்னொரு தடவை பூங்குடி பத்தி தப்பா பேசின அவ்வளோதான். இது உனக்கு மட்டும் விழுந்த அடி இல்லை, உனக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு தைரியம் கொடுத்தவங்களுக்கும் சேர்த்து விழுந்த அடி. இனிமேலாவது திருந்துறதுக்கு பாருங்க. ஹாய் ஜீவா, என்ன அதுக்குள்ள கிளம்பிட்ட? சாரி அங்கிள், இப்போ நான் பேசுகிற மூணில் இல்லை, நான் வரேன். என்ன ஆச்சு உனக்கு? தீபிகா, ஜீவா ஏன் எதுவும் பேசாம கோமா போறா? எல்லாம் இந்த வேலைக்கார நாய்ங்களால வந்துச்சு. சும்மா இல்லாம பைப் உடைச்சு தண்ணிய வர வச்சு அத ஜீவாவை வச்சு க்ளோஸ் பண்ற மாதிரி ஜீவா கூட ஒட்டி உரசி டூயட் பாடிட்டு இருந்தா. பாக்குறதுக்கே கன்றாவியா இருந்துச்சு. இவ்ளோ கேவலமா நடந்துக்கிறியேன்னு இவகிட்ட கேட்டோம். அதுக்கு ஜீவாக்கு கோவம் வந்துருச்சு. எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசின ராகினியை அடிச்சிட்டு இது உனக்கு விழ வேண்டிய அடின்னு சொல்லிட்டு போறாரு. எல்லாம் பிரச்சனைக்கும் இவதான் காரணம். ஜீவா எல்லார்கிட்டயும் பழகுற மாதிரி தான் இவகிட்டயும் வித்தியாசம் பார்க்காம பழகுறாரு. ஆனா இவ அவரை மயக்கி கைக்குள்ள போட்டுக்கணும்னு அலைறான். சத்தியமா அந்த மாதிரி எண்ணத்துல நான் எதுவும் பண்ணல சார். யதார்த்தமா நடந்துச்சு. என் மேல அபாண்டமா பழி போடுறாங்க சார். நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல சார். ஏய் வாய முட்றி. அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணா நீ செஞ்சதெல்லாம் தப்பில்லைன்னு ஆயிடுமா என்ன? வீட்ல ஆள் இல்லாத நேரமா பார்த்து ஏதாவது சாக்கு சொல்லி ஜீவாவை வர வச்சிருக்க. அப்படி இப்படின்னு இருந்து காரியத்தை சாதிக்கலான்னு பாக்குற. வேலைக்கார நாய, பணக்கார வீட்ல எஜமானி ஆகலான்னு ஆசைப்பட்டு இப்படி கீழ்த்தரமான வேலையெல்லாம் செய்றியா? உன்னெல்லாம் அடிச்சு துரத்துறாங்க. பூங்குடியும் ஒரு பொண்ணுதான், அவளுக்கு மான ரோஷம் எல்லாம் இருக்கு. சும்மா ஏதாவது வாய்க்கு வந்தபடி பேசி அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாங்க. இந்த பொண்ணு சொல்ற மாதிரி யதார்த்தமா கூட நடந்திருக்கலாம் இல்லையா? ஜீவா அந்த மாதிரி பையன் கிடையாது, பூங்குடியும் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. முதல்ல அது புரிஞ்சுக்க. அதானே
வேலைக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவீங்களே. வேலைக்காரியை எங்க வைக்கணும்ன்ற வரமுறை தான் உங்க குடும்பத்துக்கே கிடையாதே. வேலைக்காரிய வீட்டுக்காரி ஆக்கணும்னு பார்த்தவர் தானே நீங்க. உங்க புத்தி இன்னும் அப்படியே இருக்கு. உங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவானா? ஒன்ன மாதிரி தான் உன் பொண்ணைய வளர்த்து வச்சிருக்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. என் நாயே, உன்னால எங்க குடும்பத்துக்குள்ள விதவிதமான பிரச்சனை வருது. பார்த்து நடந்துக்கோ, இல்ல உன்னை தொலைச்சிருவன் தொலைச்சு. ஏய் தெரு பொறுக்கி, இன்னொரு தடவை உன்னை ஜீவா கூட க்ளோஸா பார்த்தேன், பார்த்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிருவேன். இதுதான் உனக்கு லாஸ்ட் ஒன். எவ்வளவு பூவு அழாத புள்ள. இல்லாத வீட்டு பொண்ணுனா இவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லுவாங்களா புள்ள? எவ்வளோ கேவலமா பேசுனாங்க, நீயும் பார்த்துட்டு தானே இருந்த. காமாலக்காரனுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளா தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காத புள்ள. அவங்க புத்தி அவங்களோடய போட்டோம். வா கண்ணை தொடச்சுக்கோ. இந்நேரம் தாத்தா முடிச்சிருப்பாரு. அவருக்கு டீ காபி ஏதாவது கொடுக்கணும்ல. வாப்புல வா பூவே. நீ போ மாறி, நான் வரேன். சரி சீக்கிரம் வந்துடு. நீ எங்க இருக்க? இருக்கியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. உன்னை எழுந்ததுக்கு நான் தினம் தினம் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம பொண்ணு இப்ப வளர்ந்திருப்பா. அவ என் மேல கண்டிப்பா கோவத்துல தான் இருப்பா. அப்பா யாரு யாருன்னு கேட்டு இந்த சமூகமும் அவளை பாடா படுத்திருக்கோம். இவ்வளவுக்கும் காரணம் நான் தான். உங்க 2 பேரையும் பார்த்து உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா கூட என் பாவம் தீராது. என் மன்னிச்சிரு சரோஜா, என் மன்னிச்சிரு. சார், வாமா வா, சொல்லுமா. என்னைய மன்னிச்சிருங்க சார். என்னால தானே நீங்க திட்டு வாங்குனீங்க. நான் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல சார். என்னால உங்க குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை சார். ஆனா சத்தியமா நான் அதை வேணும்னே பண்ணல சார். யதார்த்தமா தான் நடந்துச்சு. என் மேல எந்த தப்பும் இல்லை சார். ஜீவா சாரை நான் வர சொல்லல சார். நான் அப்படிப்பட்டவ இல்லை சார். ஜீவா சாரும் ரொம்ப நல்லவர் சார். தெரியுமா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? தப்பு பண்ற முகமா அது. நீ அவமானப்படும் போதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்குமா? உங்க அப்பா மட்டும் உன் கூட இருந்திருந்தா உனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காதுல்ல. நீ இப்படி ஃப்ரீ கோட்டாவில் படிச்சு எங்க வீட்டுல வேலை பார்க்கறதுனால தானே உன்னை எல்லாரும் இப்படி நடத்துறாங்க. சார், வீட்டில் 2 பேர் அப்படி இருந்தா 2 பேர் இப்படி தான் இருப்பாங்க. நீங்களும் பாட்டியும் என் மேல பாசமா இருக்கிறது நான் செஞ்ச புண்ணியம் சார். எனக்கு அது போதும் சார். ஏமா பூங்குடி, உனக்கு என்னைக்காவது உங்க அப்பா மேல கோபம் வந்திருக்கா? இருந்திருக்கு சார். சின்ன வயசுல அப்பா பேரு தெரியாதவன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணும்போது எங்க அப்பா மேல பயங்கரமா கோவம் வரும் சார். அவரை என்னைக்காவது பார்த்தா
கல்லால அடிக்கணும்னு 4-5 கூழாங்கல் கூட எடுத்து வச்சிருந்தேன் சார். ஆனா நாளாக என் கோவம் சுத்தமா போயிடுச்சு சார். நான் எங்க அப்பாவை தேடி அலையிற மாதிரி தானே அவரும் ஒவ்வொரு நொடியும் என்னை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருப்பாரு. அவரும் என்னை தேடி அலைஞ்சிருப்பாருன்னு நினைச்சு ஆறுதல் பட்டுப்பேன் சார். ஏதாவது ஒரு ஊர்ல எங்க அப்பாவும் என்னை தேடி கண்டுபிடிக்க முடியாம தினம் அதை நினைச்சு அழுதுகிட்டு கூட இருக்கலாம்ல. எந்த அப்பாவும் தம் பொண்ணு வேண்டான்னு ஒதுக்க மாட்டாங்கல்ல சார். எங்க அம்மாவும் எங்க அப்பாவை பத்தி ரொம்ப உயர்வா தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஒரு நாளும் தப்பா சொன்னதே இல்ல சார். என்னைக்காவது ஒரு நாள் நான் எங்க அப்பாவை பாப்பேன் பேசுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். எல்லாரோட அப்பா மாதிரி எங்க அப்பாவும் நல்லது கெட்டதுக்கு என் கூட இருக்க வேண்டாம் சார். இது என் பொண்ணுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும் சார். இதுதான் எங்க அப்பான்னு என்னை கிண்டல் பண்ணவங்களுக்கெல்லாம் காட்டுறதுக்கு அவர் கூட ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா கூட போதும் சார். நீ சொன்ன மாதிரிதான் நானும் என் பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன். அவ எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ, அவளை நான் எப்ப பாப்பனும்? இதேண்டி படிச்சிட்டு இருக்க? உனக்கு தெரியுமா? இதெல்லாம் எனக்கு எங்க தெரியும்? எனக்கும் தெரியாது. தீபி அங்க பாரு. கொடைக்கானல் கொலாக்கா, இதெல்லாம் ஒரு பொழப்பாடி? ஊர்ல இருந்து கிளம்பும் போதே எவன்டா பணக்கார பையனா கிடைப்பான், அவனை எப்படி அமுக்கி போடலான்னு பிளானோட தான் கிளம்பி வருவீங்களா? என்னம்மா சீன் போட்டீங்க? பைப்பை உடைச்சு அதை அடைக்கிற மாதிரி ஜீவா கிட்ட ஒட்டி உறவாடி, ச்சீ என்ன அசிங்கமான வேலையெல்லாம் பண்ணீங்க. அதுக்கு நீ செக்யூரிட்டி வேலை வேற பாக்குற. இந்த மாதிரி வேலையை பாக்குறத விட கௌரவமா வேற வேலை ஏதாச்சும் செய்யலாமேடி. தீபிகா, அதான் நேத்தே முடிஞ்சிருச்சுல, மறுபடியும் ஏன் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? சும்மா சும்மா இவங்களை டீஸ் பண்றதை நிறுத்து. எதுக்காக இவங்களை பார்த்தா உனக்கு இப்படி ஆத்திரமா வருது? நம்ம பணமும் ஸ்டேட்டஸும் நம்ம சம்பாதிச்சது இல்ல தீபிகா, நம்ம அப்பா அம்மாவால வந்தது. அவங்களுக்கு வசதி இல்லைன்றதுக்காக அவங்களை இன்சல்ட் பண்றதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்ல. பணம் வசதியை வச்சு அடுத்தவங்களை எடை போடுறது ரொம்ப கேவலமான செயல். எது நான் பண்றது கேவலமான செயலா? நீ உன் அண்ணன் எல்லாரும் பண்றதுதான் கேவலமான செயல். எப்ப பாரு ஒரு வெத்து பிலாசபிய பேசிக்கிட்டு. நான் பணக்காரிங்கிற திமிரு எனக்கு எப்பவுமே இருக்கும். அது உங்களுக்கும் இருக்கணும் தான் நான் சொல்றேன். காட்டுக்குள்ள இருக்கிறதால புலியும் மானும் ஒன்னாயிடாது. புலி துரத்தணும், மான் ஓடணும். அதுதான் நேச்சரோட ரூல். சும்மா அதையும் இதையும் பேசி இதுங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு சரிக்கு சமமா பழகிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். உங்கள மாதிரி எங்க பார்வதி பாட்டி மாதிரியான ஆளுங்க செல்லம் கொடுத்து கொஞ்சறதுனாலதான் இவளுங்க ரொம்ப ஆடுறாளுங்க. இதுங்க ஆளும் மொகரையும் பார்த்தா மாடு மேய்க்கிற மாதிரி தான் இருக்கு. காலேஜ்ல படிக்கிற மாதிரியா இருக்கு? அப்படியெல்லாம் பேசாத தீபிகா, திஸ் இஸ் டூ மச். ஹலோ, 2 மச்சும் இல்ல 3 மச்சும் இல்ல. இவளுங்க ஊர்ல மாடு மேய்ச்சிட்டு இருந்தத, புல்லுக்கட்டு சுமந்து திரிஞ்சிட்டு இருந்தத நான் தான் என் கண்ணால பார்த்தேனே. எங்க இவளை இல்லன்னு சொல்லு. ஏண்டி, ஆடு மாடு மேய்க்கிறதும் புல்லுக்கட்டு சுமக்கிறதும் உனக்கு கேவலமா தெரியுதா? நான் உன்னை கேக்குறேன், மாடு மேய்க்கிறதும் புல்லுக்கட்டு சுமக்கிறதும் கேவலம் இல்லல்ல? அப்புறம் எதுக்கு அதை விட்டுட்டு படிக்கணும்னு வராளுங்க? அங்கேயே அந்த வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே? எதுக்கு காலேஜுக்கு வராளுங்க? நீ ஒரு சாடிஸ் மாதிரி பேசுற தீபிகா. போதும், நிறுத்துறியா? நானும் பார்த்துட்டே இருக்கேன், இவ முன்னால என்ன இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. இந்த மாதிரி தகுதி தராதரம் இல்லாத கல்ச்சர்லெஸ் பரதேசிங்கள எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு அலையறத நிறுத்துங்க. இதுங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். கால்ல போட வேண்டிய செருப்ப தலையில வச்சுக்க கூடாது. போதும், நிறுத்திடி. உனக்கு அவ்வளவுதான் மறுவாத. என்னமோ நீ பெரிய வெள்ளக்காரி மாதிரியும் நாங்களாம் உனக்கு அடிமை மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்க.
உன்ன மாதிரி பண்ணையார்களை எல்லாம் எப்பயோ ஒழிச்சு கட்டியாச்சு. எங்களை மாதிரி ஆளுங்க இப்ப எல்லா இடத்துக்கும் வந்தாச்சு. உன்ன மாதிரி 1-2 லூசுங்க தான் இன்னும் நிலைமையே தெரியாம ஆடிட்டு இருக்குதுங்க. அதையும் கூடிய சீக்கிரமே அடக்கிடலாம். யார் அடக்குறது? சோத்துக்கு இல்லாம ஓசில படிக்கிற நாய், நீ என்ன அடக்குறியா? ஏய் பாடி வந்து அடக்குடி. இத புடிப்புல அடிங்க உங்க ஒப்பன் தனால. விடுறி மாரி. ஏய் மாரி சொல்லுங்க. திவ்யா. இங்க பார் திவ்யா, நீ உன் லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்க. எதுக்கு பொங்கலிட்டு மாறிட்டு தேவையில்லாம வம்பு எடுத்துட்டு இருக்க? விடு. இங்க பார், நீ பண்ண பிரச்சனைக்கெல்லாம் நேற்று உன்ன அடிக்காம உன் ஃப்ரெண்ட் அடிச்சதே அப்படியே அது உனக்கு புத்தி வருங்கிறதுக்காக தான். ஆனா இன்னும் நீ திருந்துற மாதிரி தெரியல. இனி இந்த மாதிரி ஏதாவது இவங்க கிட்ட வம்பு பண்றத பார்த்தேன், அட்டி ஸ்ட்ரைட்டா உனக்கு விழும். என்ன பார்த்துட்டு இருக்க? இப்பவே வாங்காத, ஜாக்கிரதை. தேவையில்லாம அவகிட்ட பேசிட்டு இருக்காம உங்க கிளாஸுக்கு போங்க.